இன்றைக்கி என்ன ரெசிபினா, இன்றைக்கி எர்நீலில் ஒரு ஜூஸ் செய்கிறோம். அது தேங்காயில். அது ஜூஸாக கூட எடுத்துக்கலாம், பாயாசம் மாதிரி கூட எடுத்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். இது 3 எர்நீல் இது பண்ணது, அதோட தேங்காய், 3 எர்நீல் தண்ணி, 3 எர்நீல் தண்ணி. இது வந்து ஒரு பாக்கெட்டு இது கடல் பாசி ஊற வச்சுருக்கேன். சர்க்கரை, 1/2 லிட்டர் பால் சூடு பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து இந்த கடல் பாசி இதில் வேக வைக்கலாம். நல்லா கரையும் போது கரைஞ்சிட்ட பிறகு தேங்காய் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கொதிச்சிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. அது இப்போது எர்நீல் தண்ணி வடிகட்டிக்கலாம். எர்நீல் தண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக கொதிக்க வைக்க, அப்புறம் போட்டேன்னா அந்த எர்நீல் தண்ணி டேஸ்ட்டு போயிடும். அதான் முதல்ல வந்து அந்த கடல் பாசி நல்லா மெல்ட் ஆன பிறகு அதுக்கப்புறம் போடணும் இது தண்ணி. இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். 1/4 கிலோ சர்க்கரை எல்லாம் இதில் 1.5 போட்டோம்மா. இதில் கடல் பாசியில் மெத்தது ஜூஸில் போட்டுக்கணும். இது வடிகட்டிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறிட்ட பிறகு பாலும் சூடாயிடுச்சு. இந்த தேங்காய் அரைச்சிடலாம் மிக்சியில் போட்டு. இந்த எர்நீல் தேங்காவை நல்லா க்ளீனாக பின்னாலெல்லாம் க்ளீனாக இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். அதோட தோலெல்லாம் இதுமாரி எடுத்துட்டால் தான் நல்லா வெள்ளையாக நல்லாயிருக்கும். இப்போ இது கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கிறேன், அரைக்கணும். இதை அரைச்சி பேஸ்ட் காட்டுறேன். தேங்காய் கட் பண்ணி எர்நீல் கட் பண்ணி வச்சுட்டேன், அரைச்சிடலாம். இது கொஞ்சம் எர்நீல் தேங்காய், இளம் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நடுவில் வந்தால் நல்லாயிருக்கும் குடிக்கும் போது. அது போட்டு கலந்து சர்க்கரையில் அங்கே 1.5 ஸ்பூன் இதில் கரண்டி போட்டேன். இதில் கடல் பாசியில், மற்றது இந்த பாலில் போட்டுடலாம். பால் ஆறிடுச்சு, சர்க்கரை போட்டுடலாம். சூடாக இருந்ததில் பால் அதில் சர்க்கரை போட்டு நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து இந்த எர்நீல் தேங்காய் அரைச்சி வச்சேன்ல, அது கலந்துடலாம். நல்லா கலரி விட்டுடணும். இப்போ இந்த தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, இளம் தேங்காய், அதுவும் போட்டுடணும். நல்லாயிருக்கும் நடுவில் அது குடிக்கும் போது. நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். இது கட்டிங் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ணிக்கணும்னா அழகாக டைமண்ட் மாதிரி அழகாக இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு கட்டிங். அழகாக கட்டிங் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த ஜூஸ் எடுத்து போட்டுடலாம். இதில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே சாப்பிட்லாம். இது வயிற்றுக்கு அவ்வளோ குளிர்ச்சி. இது கடல் பாச்சி, எர்நீல் தண்ணி, எர்நீல் தேங்காயெல்லாம் நல்லது. இதே ஜூஸில் வந்து சப்ஜா கூட போடுறவங்க போட்டுக்கிறாங்க. ரொம்ப இஷ்டம்தான் அது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது எர்நீல் ஜூஸ் கூட சொல்லலாம், பாயாசம் கூட சொல்லலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கூலிங் பண்ணி குடிச்சு பாருங்கள். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ நல்லது கூட. இதுனா வயிற்றுக்கு நல்லா குளிர்ச்சி. இது எர்நீல் தண்ணி, கடல் பாசி, தேங்காய், பால் எல்லாம் நல்ல பொருள் தான். இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில். எர்நீல் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம், பாயாசம் கூட சொல்லிக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு குடிங்க, நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இது ஒருத்தவங்க கமெண்டில் சொன்னாங்க, ஒரு ஜூஸ் செஞ்சு காட்டுங்கன்ட்டு. இதுமாரி செஞ்சு காமிச்சு, இதுமாரி செஞ்சு குடிச்சிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் எதனா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் செஞ்சு காட்டுவேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்கிடுங்க. கண்டிப்பாக. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.